வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நமக்கு இந்த கதைகள்ல நிறைய பேரை தெரியும். காந்தாரி யாருன்றதும் தெரியும். திருதராஷ்டருடைய மனைவி. இவங்க எதுக்காக கண்ணை கட்டிட்டு இருக்காங்க? ஏன்னா பேரழகின்னா அது நம்ம காந்தாரி தான். அந்த கண் அழகு அத்தனை அழகு. அந்த கண்ணை பார்த்தவங்க திரும்பி பார்க்காம இருக்கவே முடியாது. அத்தனை அழகான பெண் எதுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவளுக்கு அப்பா சுலபன். அவருக்கு இந்த குழந்தை காந்தாரி பிறக்கும்போது அவர் ஒரு அரசர். ஆனா அவளுடைய பிறந்த அதிர்ஷ்டம் அந்த குழந்தைய பார்த்துட்டு போனா அவருடைய எந்த போரா இருந்தாலும் வெற்றி கிடைச்சிடும். இதனால அவருடைய நாடு விரிவடைஞ்சது. தன்னுடைய பெண் பேர்லேயே நாடை வச்சிருந்தாரு. காந்தாரி வாழ்ந்த நாடு காந்தாரன் நாடு. ஏன்னா அந்த நாடு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நாடு. அஸ்தினாபுரத்துக்கு இணையா இல்லைன்னாலும் சாதாரணமாகவே அந்த நாடு சிறந்த நாடு. இவருக்கு அதுக்கப்புறம் 4 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆனா ஒரே பொண்ணான காந்தாரி மேல உயிரே வச்சிருந்தாரு. அவருக்கு எல்லா விதமான கலையும் கத்து கொடுத்தாரு, பக்தியும் சொல்லி கொடுத்தாரு. அதனால அவ எல்லா கலையிலேயும் முதன்மையா இருந்தா. அவளுடைய அழகு அதிகமா இருந்தது. இன்னும் கலைகள் கத்துக்க கத்துக்க அவ்வளோ சிறப்பா இருந்தது. தம்பிங்களுக்கு உலகத்துல சிறந்தது யாரு, அழகான பொருள் எதுன்னா அவங்க அத்தனை பேருக்கும் அக்காவை மாத்திரம்தான் தெரியும். காந்தாரி நினைச்சது நடத்தி முடிப்பா. செய்ய முடியாத விஷயமே கிடையாது. அவ்வளோ சிறப்பான பெண். அவளும் தைரியத்தோட அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, நான் காட்டுக்கு போய் தவம் இருக்க போறேன் அப்படின்னு போய் தவம் இருந்தா. சிறந்த பெரிய அரசனை தான் கல்யாணம் பண்ணணும். எனக்கு இணையா என் அழக வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேரரசன் தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு கேட்கல. பேரரசன் இருக்கணும். எனக்கு 100 குழந்தைங்க பிறக்கணும். ஏன்னா 100 குழந்தைகள்ன்றது முடிவில்லாத ஒரு விஷயம். எப்படியும் ஏதாவது ஒன்று ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். வம்சம் குறைய அழிய வாய்ப்பே கிடையாது. அதுக்காக தான் அந்த வேண்டுதல். இவளுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சா? இவ நினைச்ச கல்யாணத்தை பண்ணாலா? தன்னுடைய பெண்ணுக்கு திருமண வயது நடக்க தொடங்கிடுச்சு. அரசருக்கு ஆசை, இவ்வளோ அழகான பொண்ணை பக்குவமா நல்ல பெரிய நாட்டில் இவளுடைய அழகுக்கு இணையான ஒருத்தனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு. அவர் நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயம் பீஷ்மர் காதுக்கு போச்சு. தன்னுடைய தம்பியான திருதராஷ்டருக்கு அப்பதான் பெண் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவருக்கு எப்படியாவது தன்னுடைய தம்பிக்கு இந்த பெண்ணை கேட்கணும், ஏன்னா அழகின்னா இவதான் அப்படின்னு நினைச்சு இந்த இடத்துக்கும் வந்துட்டாரு. உங்க பெண்ணை என்னுடைய தம்பிக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே, இல்லை, என் பெண்ணுடைய அழகை பத்தி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தான் வந்திருக்கேன். இல்லை, உங்க தம்பிக்கு கண்ணு தெரியாது, அதை நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு பெண் தர விருப்பமா இல்லையா? இல்லைன்னா நான் என்ன பண்ணணுமோ அப்படி அந்த பெண்ணை எடுத்துக்க எனக்கு முடியும். உன் நாட்டை தோற்கடிச்சிட்டு பனிப்பெண்ணா கூட உன்னுடைய பொண்ணை நான் கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியும் என் நாட்டில் அப்படின்னு. ஏன்னா அவங்க பெரிய பேரரசு. சொன்னதுமே இவரால் அந்த வலியை தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாது. இவங்களை எதிர்க்கக்கூடிய தைரியம் எந்த நாட்டுக்கும் கிடையாது. உடனே முடிவு எடுத்தாரு. சரி அப்படின்ட்டாரு. ஏன்னா தாம் பெண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு முடிவு எடுத்துட்டாரு. இந்த விஷயத்த பொண்ணுக்கிட்ட சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை. ஜோதிடரை வர வச்சு ஜோதிடர்கிட்ட கேட்குறாரு, என் பெண்ணுக்கு
திருமணம் செய்கிற வயசாயிடுச்சு, போகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறேன்னு கேட்கல. திருமணம் செஞ்சு கொடுத்தா போகிற இடத்துல மாப்பிள்ளை இறந்து போயிடுவார். முதல் திருமணம் அந்த மாதிரி தான் முடியும். ஆனால் ரெண்டாவது திருமணம் நல்லா வாழ்வாங்க, கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு அடுத்த பயம். நம்ம பொண்ணு போன நேரம் அந்த திருதராஷ்டர் இறந்துட்டாருன்னா ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம பொண்ணை சும்மா விட மாட்டாங்க, சிறையில் அடைச்சிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்து அன்னைக்கு நைட்டே எவ்வளோ வேகமாக முடியுமோ ஒரு ஆட்டை கூப்பிட்டு பரிகாரம் செய்ய போகிறேன்னு பொண்ணுக்கு கட்டி வச்சு அந்த ஆட்டை அன்னைக்கு நைட்டே வெட்டிட்டாங்க. இதனால் பரிகாரம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிற திருதராஷ்டர் கூட நல்லபடியாக வாழ்வா. ஏன்னா போகிற நாடு பெரிய நாடு, அதனால் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த நாட்டுக்கே அவனுக்கு தானே கண்ணு தெரியல, நம்ம பொண்ணு போய் அரசாட்சியை பார்த்துக்க போகிறா அப்படின்ற ஒரு தைரியம் அப்பாவுக்கு. பொண்ணுக்கிட்ட சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. இந்த கல்யாண நேரத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க. பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாரு, நான் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன், அஸ்தினாபுரத்தில் உனக்கு திருமணம் அப்படின்னே. அவளுடைய கனவு பயங்கரமாக இருந்தது. அஸ்தினாபுரம் தான் இருக்கிறதுலே பெரிய நாடு, அந்த நாட்டுக்கு தான் நான் மருமகளாக போக போகிறேன், எவ்வளோ பெரிய நாடு அப்படின்னு பெரிய சந்தோஷம். அந்த கனவோட அவள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்பாவுக்கு பெண்ணை அந்த கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணுற காட்சியை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. இவங்க சம்பந்தம் பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு அக்காவை கூட்டிகிட்டு போய் அஸ்தினாபுர அரண்மனைக்கு போங்க, அங்கே கல்யாணம் அக்காவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் நடக்கும், அது நடக்கும்போதே நாங்களும் வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்லி பசங்களை அனுப்பி வச்சிட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷம். இனி அக்கா எப்படி வாழப்போறா, என்ன என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது வாழ்க்கையில், இதெல்லாம் இவங்க நினச்சிக்கிட்டே கனவோட அஸ்தினாபுரம் போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போனதுமே தம்பிங்களுக்கு சந்தோஷம். பெரிய ராஜ்யம், நீ உலகத்திலேயே சிறந்தவளா இருக்கிற, அதுக்கேற்ற மாதிரி இந்த நாடும் மிகப்பெரிய நாடு, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கனவு சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு சந்தோஷம். தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவ வர. வெளியில வரும்போது தான் கல்யாண மேடையை பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற விஷயமே அவளுக்கு தெரியும். இதை பார்த்த தம்பிங்களுக்கு அழுகையும் கோபமும் வந்துச்சு அப்பா மேல. இவளுக்கு அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கடைசி நிமிஷத்துல எனக்கு கல்யாணம் வேணான்னு இவ காந்தார நாட்டுக்கு திரும்பி போனான்னா உலகமே என்ன சொல்லும்? அஸ்தினாபுரமே ஒரு இளவரசிய வேண்டான்னு சொன்னப்புறம் நம்ம அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண நினைச்சா கூட அது அஸ்தினாபுரத்துக்காரங்க யாருமே சும்மா விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம எதுக்காக வேணான்னு சொன்னாங்க, அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒரு பொருளை யாருமே விரும்ப மாட்டாங்க. இதுதான் இவளுடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய சோகம். இவளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. வெளியில போலான்னாலும் வழியும் தெரியல, யார்கிட்டையும் பேச முடியல. ஏன்னா அவளுடைய உறவுன்னு அங்க யாருமே கிடையாது. இந்த தம்பிங்க 4 பேர் தான் இருக்காங்க. யாருக்கிட்டையும் பேசணும்னு நினைக்க தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறோன்னு தெரியாம எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் காந்தாரி உனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லையா, ஏதோ ஒரு மாதிரி கலக்கமா இருக்கிய, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லும்போது சொல்லக்கூடிய தைரியம் கிடையாது. அதனால என்ன லாபம் வரும்ன்றது, என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்றது அவளுக்கு தெரியும். உடனே என் கணவருக்கு கண் இல்லை, அதனால இனி இந்த கண்ணை நான் இந்த உலகத்தை பார்க்க விரும்பல, அவர் பார்க்காத இந்த உலகம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தன்னை ஒரு தியாகியா மாத்திக்கிட்டு கண்ணை இறுக கட்டிக்கிட்டா துணி வச்சு. இந்த காட்சியை பார்த்ததுமே தம்பிகளுக்கு இன்னும் கோபம். அவங்க அந்த திருமணத்துல கலந்துக்கல.
நேரா அவங்க நாட்டை நோக்கி போயிட்டாங்க அப்பா கிட்ட சண்டை போட. இந்த கல்யாணத்துல இதுக்கப்புறம் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா 4வது தம்பி தான் சகுனி. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தந்தை கிட்ட சண்டை போட்டது, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆட்டு கூட நடந்தது தெரிஞ்சு அவங்கள சிறையில் அடிச்சது, அதுதான் பழி தீர்க்கிற வரைக்கும் வந்துச்சுன்னு நம்ம சகுனி கதையில பார்த்துட்டோம். நம்ம காந்தாரி கதை தான் பார்க்கணும். இந்த காந்தாரி கண்ணை கட்டினவ. ஏன்னா அவன் நினைச்ச கனவு, ஆசை, பிரம்மாண்டம், அந்த அழகு எல்லாமே அந்த நிமிஷம் பார்க்க விருப்பம் இல்லை. இந்த அழகு இப்படி பாழாயிடுச்சே, நமக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் வீணாயிடுச்சே, கணவனை மேல, அதாவது கணவனுக்கு மேல அவளுடைய திறமையை காட்டவும் முடியாது, அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை. அதனால இனி தன்னுடைய வீரமும் வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. தனக்கு இருக்கிற திறமையும் இந்த அரசாங்கம் நமக்கு காட்ட விடாது. அப்படியே அடங்கி மௌனமா அந்த திருதராஷ்டிரர்கிட்ட கழுத்தை நீட்டிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு அவளுக்கு இருக்கிற அடுத்த சந்தோஷம் பிறக்க போற அந்த 100 குழந்தைகள். அதுதான் அவளுடைய கனவு. ஏன்னா அது பிறந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த நாடு கடைசி வரைக்கும் என்னுடைய வம்சம் மாத்திரம்தான் ஆட்சி செய்யும் அப்படின்னு அவன் நினைச்சா. இந்த நேரத்துல இவளுடைய, அதாவது கணவருடைய தம்பி இருக்கார் இல்லையா பாண்டு, அவரு கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாரு குந்தி தேவிய. அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. அவங்க தான் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு கல்லை உபயோகிச்சு குழந்தை வரத்தை வாங்கிட்டாங்க. இது இவளுக்கு தெரியாது. தனக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் மாத்திரம் இருந்தது. ஆனா வயிறு மாத்திரம் பெருசா இருந்தது. அவளுக்கு இன்னும் ஏன் குழந்தை இல்லை, இன்னும் ஏன் குழந்தை இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல, அதாவது 10 மாசத்துக்கு மேல அதிகமாயிட்டே தான் போச்சே தவிர குழந்தை செல்வமே இல்லை. எதுக்காக இந்த வயிறு பெருசா இருக்கு? நேரா ஈசன் கிட்ட போய் சண்டை போட்டா. ஆண்டவா, நான் உங்ககிட்ட கேட்ட எதையுமே எனக்கு கொடுக்கல. நான் பெரிய நாட்டுக்கு ஒரு ராணியா போனோன்னு நினைச்சேன். நீ என்னை இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்ட. நல்ல கணவன் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுலயும் என்னை ஏமாத்திட்ட. இந்த குழந்தைகள் 100 கேட்டிருக்கேன். ஆனா அதுவும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இந்த வயிறு இப்படி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவத்துல அங்க இருந்த கட்டையை எடுத்து அந்த வயிறை நல்லா தாக்க ஆரம்பிச்சான். இதனால வயிற்றுக்குள்ள இருந்த மொத்த கருவும் வெளியில வந்து விழுந்துருச்சு. அவ கோபத்தோட என்ன பண்றோன்னு தெரியாம இருந்தா. அந்த தவிப்பு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. 2வது சோகம் அவளுடைய வாழ்க்கையில. அது மொத்தமா வெளியில விழுந்த நேரம் வியாசர் முனிவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏதோ நடக்குது அஸ்தினாபுரத்துல அப்படின்னு அவருடைய தியானத்துல புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்பதான் இவங்க அந்த கரு கலைஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அவர் அதை கேட்டதுமே, அந்த கருவுல ஒரு பகுதி கூட விடாதீங்க, பத்திரமா உடனே எடுத்துட்டு வாங்க, நான் அதை குழந்தையா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 குடுவைகளை ரெடி பண்ண வச்சு அதுல நெய்யை ஊத்தி நிரப்பி வச்சுட்டு இந்த கருக்களை அதுல சில மூலிகையோட பாதுகாப்பா வச்சாரு. அந்த 100 குடுவை அந்த கரு போட்ட அப்புறமும் கொஞ்சம் கரு இருந்தது. அது 101ஆவதா அவரு போட்டு வச்சிட்டாரு. இருட்டான அறை. இந்த குழந்தைகள் உருவானதும் அந்த பானை உடைஞ்சி அந்த குழந்தை செல்வங்கள் வெளியில வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சதா சர்வகாலம் அந்த கடவுளையே நினைச்சிட்டு இருந்தா. என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு, நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காதா அப்படின்னும் போது முதல் குழந்தை பிறக்கிற நேரம். ஓநாய் கத்துது, நரி உலை இடுது, மேகம் இருட்டா இருக்குது. ஏன்னா அதால தான் உலகம் அழிய போகுது. இந்த விஷயத்த ஜோதிடர்கள் சொல்றாங்க. முதல் குழந்தை தேவையில்லைம்மா, இத்தனை குழந்தை இருக்கும்போது அந்த முதல் குழந்தை வேணாம். இவளுக்கு இதை தவறவா மனசே இல்லை. எதுவா இருந்தாலும் அது என்னோட குழந்தை, எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு எடுத்தா.
அந்த குழந்தைய விருப்பமா ஏத்துக்கிட்டா. அதுதான் நம்ம துரியோதனன். அந்த குழந்தைக்கு அப்புறம் ஒவ்வொரு குழந்தையா பிறந்தது. 100 குழந்தைகள். துச்சாதனன் இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையா பிறந்து கடைசியா அந்த 101வது குடுவையில இருந்தது பெண் குழந்தை துச்சலை. அந்த குழந்தையும் அவ கைக்கு வந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம். நினைச்சது நடந்துருச்சுன்னு. ஆனா ஒரு தாயா இவ என்ன பண்ணியிருக்கணும்? கடவுள் கொடுத்த வரமான அந்த 100 குழந்தைகளை வளர்க்கறதுக்காகவாது இவ தன்னுடைய கண்கட்டை அவிழ்த்திருக்கணும். ஆனா வீம்பு. நான் இதை கட்டிட்டேன். இந்த உலகத்துல இருக்கிற எந்த நல்லதும் எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கை எப்போ மோசமாச்சோ இதுக்கப்புறம் எந்த நல்லதும் என் கண்ணுக்கு பட தேவையில்லை. அந்த வீம்பு தான் அந்த கண்கட்டை அவுக்காம இருந்தது. அப்ப இந்த குழந்தைய வளர்த்தது யாருன்னா, கண்ணு தெரியாத திருதராஷ்டிரரும், சதி வேலை செஞ்ச சகுனியும். சதி வேலைன்னா அவருடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு இந்த அஸ்தினாபுர வம்சம்தான் காரணம். அந்த வம்சம் எதுவுமே நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு அவருடைய கோபம்தான் காரணம். அதனால இந்த குழந்தைகள் துரோகமும் சதி வேலைகளும் நிறைய தவறுகளும் இந்த குழந்தைகள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. யாரும் அவங்கள தட்டி கேட்க ஆட்களே கிடையாது. அதனால அந்த குழந்தைகள் மொத்தமுமே நல்ல குணம் இல்லாமல் பிறந்து வளர்ந்தது. ஆனா இந்த பிள்ளைங்க கிட்ட ஆணவம், துரோகம், அநியாயம் எல்லாம் இருந்தாலும் இவகிட்ட வாழ்ந்த வாழ்க்கைக்காக, அதாவது நல்ல செயல்கள்லாம் இவகிட்ட இருந்தது. இந்த பாரத போர் நடக்க போகுது, இந்த குருட்சேத்திர போர் நடக்க போகுது அப்படின்னவனே 100 குழந்தைகளும் வந்து இவகிட்ட தான் ஆசி வாங்கினாங்க. அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, அறம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசி வழங்கினாங்க. அது இல்லாம இந்த குழந்தைகள் பண்ற தவறுகள் ஒன்றும் அவங்க காதுக்கு வரும்போது அவங்க அதெல்லாம் தவறான விஷயம்னு எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் அந்த பசங்களுக்கு தன்னுடைய தாய்க்கு கண்ணு தெரிய போறதில்ல. நம்ம என்ன செஞ்சாலும் அதை பார்க்க அவ விரும்ப மாட்டா. அதனால நம்ம விருப்பம் போல வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவ ஒரு வரம் மாத்திரம் வாங்கியிருந்தா. தன்னுடைய மகன்கள் எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அதை எப்பவும் என் கண்ணுக்குள்ள காமி அப்படின்ற வரம். இந்த வரம் வந்து தன்னுடைய குழந்தைகள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு. ஏன்னா கண் இருந்தும் குருடனா வாழறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனா இவங்களுடைய சோகம்தான் அந்த குருட்டு வாழ்க்கைக்கு காரணம். இவங்க வாங்கின வரம் வந்து தன்னுடைய குழந்தைகள் வளர்ச்சியையும், அதுங்க ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா தெரிஞ்சுக்கிறதும் அந்த கண் முன்னாடி காமி அப்படின்றது. அதனாலதான் அவங்களுக்கு பசங்க தப்பு பண்ணும்போது இது தவறு அது தவறுன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்க பார்க்க போறாங்கன்னு அவங்க தவறை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால இவளுடைய வாழ்க்கையில குழந்தைங்க கிட்ட நேரம் செலவிட முடியாம போச்சு. மொத்த சோகமும் தனக்கு மாத்திரம்தான் அப்படின்ற எண்ணமா இருந்துச்சு. இந்த 100 குழந்தைகள் போர்க்களத்துல இறக்கும் போதும் ஒவ்வொன்னா பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களால தாங்க முடியல. கடைசியில நம்ம நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு வெறி, கோபம். நேரா அந்த குருட்சேத்திர போர் நடக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இவன் என்ன செய்ய போறான்றது தெரிஞ்சிடுச்சு. அவங்க வந்து நேரா துரியோதனை பார்க்குறாங்க. எல்லா குழந்தையும் பறி கொடுத்தேன், உன்னையும் பறி கொடுக்க விரும்பல. எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும். என்கிட்ட சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். என் கண்ணுடைய சக்தி வந்து வெற்றி மாத்திரம்தான் கிடைக்கும். அதை நான் இத்தனை நாள் கட்டி வச்சிருந்தேன். நான் எதுக்கு இந்த நாட்டுக்கு வெற்றியை தேடி தரணும்?
அப்படின்னு யோசிச்சு விரும்பாம தான் இவ்வளோ நாள் கண் கட்டியிருந்தேன். ஆனா என் குழந்தைக்கு அடுத்து மரணம் ஏற்பட போகுதுன்னும் போது, அதனால நான் இந்த கண்ணை கழட்ட போறேன். நான் உன்னை முழுசா நான் பார்க்கணும். என்னுடைய கண்ல ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தம் உன்னுடைய உடல் முழுவதும் என் பார்வை பட்டதுமே இரும்பா மாறிடும். அதுக்கப்புறம் உன்னை யாராலும் அழிக்க முடியாது. அந்த சக்திய உனக்காக நான் உபயோகிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே, துரியோதனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நீ குளிச்சுட்டு உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம என் எதிர்க்க வரணும். நான் அப்பதான் கண்கட்ட கழட்டுவேன். இந்த கண்ணால உன் உடலை நான் பார்க்குற நொடி உன்னுடைய உடல் முழுக்க இரும்பா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடு இரவு வர சொன்னாங்க. இருட்டில் என் எதிர்க்க நில்லு அப்படின்னு. இத கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச உடனே நேரா துரியோதனை தான் பார்க்குறாரு. எங்கப்பா நேத்திக்கு குளிக்க போற அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, நான் ஒரு பூஜை பண்ணணும் அதுக்காக போறேன் அப்படின்னு உடனே, அதுக்குன்னு நீ நிர்வாணமாவா போவ? பெத்தவங்களா இருந்தா கூட ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கணுமே. கொஞ்சம் மானத்தை மறைச்சிக்கிட்டாவது போ. இடுப்பு வரைக்கும் ஏதாவது துணி ஏதாவது சுத்திக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இவரும் உடனே கிருஷ்ணர் சொல்றது சரிதான் அப்படின்னு ஒரு இலைய எடுத்து தொடை வரைக்கும் மறைச்சிக்கிட்டு போயிட்டார். அவங்களும் தன்னுடைய முகன் காப்பாற்றப்படுவா அப்படின்னு நினைச்சு கண்கட்ட அவுக்குறாங்க. அப்படி அவுக்கும்போது அந்த உடல்ல அந்த தொடை வரைக்கும் பார்க்க முடியாம போயிடுச்சு. தொடைப்பகுதி மாத்திரம் பார்க்க முடியாம போயிடுச்சு. மொத்த இடமும் இரும்பாயிடுச்சு. அவரை யாராலையும் அழிக்க முடியல. எல்லாரும் தாக்குறாங்க. ஆனா ஏதோ ஒரு இரும்பு மேல தாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்க கண்ணை திறந்த உடனே சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கா? நான் எவ்வளோ நாள் இருந்த விரதத்தை உனக்காக நான் விட்டேன். நீயும் என்னை ஏமாத்திட்டிய எல்லார மாதிரியும் அப்படின்னு ஒரு சோகமா சொல்லிட்டாங்க. அந்த இடுப்புல அந்த இலை கண்டி இல்லைன்னா துரியோதனை வாழ்ந்திருப்பான். இந்த கிருஷ்ணருடைய உபதேசத்தினால இந்த இலைய மறைச்சதுனால அந்த இடுப்பு பகுதியில தான் அந்த தொடப்பகுதியில அடிச்சுதான் துரியோதனை கொல்லப்பட்டான். இந்த தாயோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான பேராசை, பொறாமை, ஆணவம், அடுத்தது கோபம், இது எல்லாமே அதிகமா இருந்தது. முதல்ல அவளுடைய அழகு மேல ஆணவம். இந்த அழகு மிக பெரிய பேரரசரை தான் கல்யாணம் பண்ணணும். நம்ம முடிவு எடுக்கிறது இல்லைங்க. இது இறைவனுடைய செயல். அடுத்தது 100 குழந்தை வேணும் அப்படின்றது. இறைவன் கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். அதுவும் எதுக்காக கேட்டாங்க 100 குழந்தை? ஆசையோட கேட்கல. என் வம்சம் மாத்திரம்தான் இந்த நாட்டுல ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 100 குழந்தைகள் அப்படின்றது அதோட வம்சம். அதோட வம்சம் அப்படி பார்த்தா உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இவளுடைய வம்சம் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பேராசை தான் 2வது. அடுத்தது எதிர்பார்ப்பு. அஸ்தினாபுரத்து மருமகளா ஆயிட்டா அந்த நாட்டை நம்மளுக்கு அடிபணிஞ்சிரும். அதுவும் முதல் மருமக அப்படின்ற பேராசை. கணவனுக்கு கண் தெரியலன்னும் போது அப்பவும் மனசை தேத்திக்கிட்டு, கணவருக்கு இல்லாத திறமை நம்மளுக்கு இருக்கு, நம்ம எல்லா இடத்துலையும் கணவருக்கு மிஞ்சி இருக்கலாம்னு நினைச்சா, அங்க இருக்கிற சூழ்நிலைய பார்க்கும்போது இதையே சரியா செய்யாதவங்க நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமா அழிச்சிருவாங்க. நம்மள வளர விட மாட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச உடனே இவங்க என்ன நினைக்கிறது, நம்மள அழிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு சோகம். அந்த சோகம்தான் தன்னுடைய கண்ணை இருக்க அவங்க கட்டிக்கிட்டாங்க. இனி எதையும் பார்க்க மாட்டேன். நல்ல தாயா இருந்தா தன்னுடைய குழந்தைங்களுக்காக இந்த மாற்றத்தை
மாத்திருக்கலாம். என் குழந்தைங்க நான் கேட்டது கிடைச்சிருக்கு. 100 குழந்தை கடவுள் குடுத்துருக்காரு. இந்த குழந்தைங்க நல்லபடியா வளரணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். தன்னுடைய சோகம் மாத்திரம்தான் உலகத்துல பெருசு. மத்த எதுவுமே நமக்கு சந்தோஷத்த குடுக்காது அப்படின்னு நினைச்சதுனால, குழந்தை வளர்ப்புல அவங்க நாட்டமே காமிக்கல. விருப்பமே காமிக்கல. மொத்தம் வெறுப்பு. அந்த குழந்தைங்க எதையும் ஆசையோட தொட்டு பார்த்ததும் கிடையாது. அதுங்கள வளர்க்கறதும் கிடையாது. எதையும் அவங்க செய்யல. அதுங்க போக்குல எப்படி போச்சோ போகட்டும் அப்படின்னு கவனிக்காம விட்டது. இவளுக்கு இருக்கிற அறிவாற்றலும், திறமையும் எல்லாமே உபயோகிச்சிருந்தா, அத்தனை குழந்தைகளும் நல்ல குழந்தைங்களா நாட்டுக்கு நல்ல விஷயங்கள குடுத்துருக்கும். அடுத்தது அந்த வயித்துல இருந்த குழந்தை பிறக்கறதுக்குள்ள, நமக்கு முன்னாடி தன்னுடைய கணவருடைய தம்பி பாண்டுவுடைய மனைவிக்கு 5 குழந்தை பிறந்துருச்சே. நான் கேட்ட 100 எங்க? அப்படின்னா, தன்னுடைய வயித்த தாக்குனதுனால தான் அந்த 100 குழந்தைகளும் சிதைஞ்சு கீழ விழுந்தது. அந்த அவசரம் தான் அந்த தாய்மைய கூட சரியா உணர முடியல. அந்த கோவம் தான் அந்த குழந்தைங்கள கூட பார்க்க நினைக்கல. எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா குழந்தை வேணும். இது எல்லாமே அவசரம், ஆணவம், எதிர்பார்ப்பு எல்லாமே அவளுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த ஒவ்வொரு குழந்தையா இறந்த பிறகு, மொத்தத்துல அவளுடைய வாழ்க்கை முழுக்க அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா, கிருஷ்ணர் வந்து அந்த அஸ்தினாபுர அரண்மனைக்கு வரும்போது, இவளுடைய கண்ல அத்தனை கோபம் இருந்தது. அந்த கோவத்த வச்சு கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்துட்டா. கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தீனா, அவரும் மரியாதையோட தான் இவங்கள வந்து பார்க்க வந்தாரு. கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தீனா, என்னுடைய குழந்தைகள இந்த குருட்சேத்திர போர் வராம காப்பாத்தியிருக்கலாம். ஏன் செய்யல? என்னுடைய குழந்தைகள் ஒருத்தர் கூடவா உயிரோட இல்ல. ஏன் இந்த மாரி எனக்கு பண்ணிட்ட? ஏன்னா ஒண்ணும் நான் நினைச்ச எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. நான் சிறந்த மகாராணியா இந்த அரியணையில உட்காரணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் உட்காரல. என்னுடைய கணவர் என்கிட்ட பொறுப்ப ஒப்படைப்பார்ன்னு நினைச்சேன். அவர் என்ன திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா என்னுடைய அழகு ரசிக்கப்படணும்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு கண்ணு கிடையாது. அந்த அழக ரசிக்க யாருமே கிடையாது. அந்த கணவர் என்ன மதிக்க கூட இல்ல. என்னுடைய குழந்தைகளாவது என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த குழந்தைகள் அவங்க போக்குல இருந்தாங்க. சொல்வார் பேச்சு கேட்டு வளர்ந்தாங்க. ஆனா அப்பப்போ நானும் நல்லதெல்லாம் சொன்னேன். ஆனா அவங்க எதையும் காது கொடுத்து கேட்கல. என்னுடைய வாழ்க்கை முழுக்க சோகமும், நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. என்னை எதுக்கு இவ்வளோ அழகா படைக்கணும்? இவ்வளோ துன்பத்த கொடுக்கணும்? எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணருக்கு அவளுடைய துயரம் மொத்தம் புரிஞ்சுது. அவள சாதாரணமா பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு அந்த வெறி அடங்கல. நீ மாத்திரம் சந்தோஷமா வாழலாமா? நான் பட்ட கஷ்டத்துல கொஞ்சமாவது நீ பட வேணாமா? அந்த வெறி எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க அந்த பெண்ணுக்கு. நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? என் குழந்தைங்கள்லாம் பறி கொடுத்த நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னையில இருந்து 36 வருஷம் கழிச்சு உன்னுடைய வம்சம், அதாவது உன்னுடைய யாதவ குலம், உன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரும், ஏன்னா கிருஷ்ணருக்கு 8000 மனைவிகள்னு சொல்லுவாங்க. அத்தனை பேருக்கும் பிறந்த குழந்தைகள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு என்ன என்ன தவறு செய்ய முடியுமோ அந்த தவறெல்லாம் செஞ்சு உன் கண்ணு முன்னாடியே உன்னுடைய குலம் அழியறத நீ பார்க்கணும். அது பார்த்த அப்புறம் யாரு மற்ற அனாதையா போய் நீ இறக்கணும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு மிக பெரிய சாபத்தை கொடுத்த பெண்மணி. தன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சுது. நம்ம சில நேரம் நினைப்போம், எனக்கு மட்டும் எதுக்கு ஆண்டவா இவ்வளோ கஷ்டம் கொடுத்த? இந்த துன்பம் போல வேற யாருக்கும் துன்பம் கொடுக்காதன்னு சொல்லும்.
ஆனா இவங்க எனக்கு விட என்னை விட மேலான துன்பத்தை இந்த கிருஷ்ணருக்கு கொடு, அவர் கடவுள்னு தெரியும். ஆனா இவங்களுடைய ஆணவம், அந்த கோபம், ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து அந்த கடவுளுக்கே தண்டனை. அதுதான் யாதவ குலம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சண்டை நடந்து தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அவருக்கு அப்படிதான் இறக்கணும்ன்றது. ஆனா கடவுள் குழந்தைகள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஏத்த சாபத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த காந்தாரியால முடிஞ்சுது. இவருடைய வாழ்க்கை இப்படி அழியும் அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். ஆனா அந்த சாபம் யார் கொடுப்பா? தைரியமா இறைவனுக்கு சாபம் கொடுக்கணும்ல. அது சரியா நடக்க வேண்டிய இடத்துல நடக்கணும். அதனாலதான் இவ சாபம் பழிச்சது. இவ கொடுத்த சாபத்தினால தான் கிருஷ்ணர் நினைச்சது நடந்தது. ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு யார்கிட்டயாவது சாபம் நம்மளுக்கு வரணும். அது நடக்கணும் அப்படின்னா அந்த சாபத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. ஆனா அந்த சோதனைகள் அவர்கள் வாழ்க்கையில வரும்போது அந்த சாபம் தானாவே வந்துடும். அது மாதிரி கிருஷ்ணருக்கு இவ கோவத்துல கொடுத்த சாபத்தினால ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்தாங்க. மொத்த குடும்பமும் இழந்துட்டு தன்னுடைய மனைவிகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாம இவர் தனியா ஒரு காட்டுல உட்கார்ந்துட்டாரு. அங்க ஒரு வேடன் இந்த கிருஷ்ணர் மேல ஒரு மான் படுத்திருக்கு அப்படின்னு நினைச்சு படுத்துன்னு இருந்த இந்த கிருஷ்ணர் மேல அம்பு போட்டு கொல்றாரு. அவரு யாரு அப்படின்னா நம்ம சுக்ரீவன் தான், அதாவது வாலி தான். ஏன்னா வாலி இறக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான். நமக்கு தெரியும், கதையில பார்த்தாலே தெரியும். நான் எதனால உன்னால கொல்லப்படுறேன், என்னை எதுக்கு கொன்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ ராமர் சொல்றாரு, நீ உன்னுடைய தம்பி மனைவிய திருமணம் செஞ்ச, அதனாலதான். நாங்க விலங்குகள், எங்களுக்கு முறை தெரியாது, எங்களுடைய வாழ்க்கை முறையே வேற, நான் மனுஷன் கிடையாது. ஆனா நீ நேர்மையா இருந்து எதுக்கு இந்த தண்டனையை கொடுத்த, இதுக்கு பதில் நீ சொல்லி ஆகணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக தான் இந்த பிறவியில இந்த கிருஷ்ண அவதாரத்துல அவர் வேடனா இந்த கிருஷ்ணரை கொல்றதுக்கு அம்பு எஞ்சது அவர் தான். கடவுள் விஷயம் இல்லாம எதுவுமே பண்றது இல்லைங்க. அதனால இந்த கிருஷ்ணர் மறைஞ்சார் அப்படின்றது. இதுக்கப்புறம் இந்த நம்ம காந்தாரி தன்னுடைய கணவன் கூட குந்தி தேவி கூட காட்டுக்கு போய் இந்த நாட்டை அனுபவிக்கவே இல்லை. இவங்க யாருமே தவம் இருந்து தன்னால அந்த காடு எரியும் போது அந்த எரியிற நெருப்பிலேயே 3 பேரும் இறந்தாங்க. இந்த 2 பேருக்கு ஈம காரியம் செஞ்ச பிறகுதான் குந்தி தேவியும் மறைஞ்சாங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு அதிகம். அந்த எதிர்பார்ப்பு நம்ம என்ன நினைக்கிறோன்றத தாண்டி என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றது தான் இந்த பெண்ணுடைய ஒரு சாபம். இவன் நினைச்சிருந்தா கண்கட்ட அவுத்து தன்னுடைய குழந்தைகளை வாழ வைக்கிறதுல அவளுடைய திறமைகளை காமிச்சிருக்கலாம். அந்த குழந்தைகள் எப்படி நல்லவங்களா வளரணுன்றத காமிச்சிருந்தா அந்த 100 குழந்தையும் அநியாயமா இறக்க வாய்ப்பே இல்லை. சிறந்த தாயாவும் இல்லை, மனைவியாவும் இல்லை, அரசியாவும் இல்லை. அழகு மாத்திரம் இருந்துட்டா போதாதுங்க. ஆர்வம், அந்த ஆணவம், பொறாமை எல்லாமே கெட்ட குணம் நிறைய இருந்ததுனால அந்த எண்ணம் தான் அவளுடைய குழந்தைகள் 100ஆ பிறந்தது. அந்த 100ம் தான் இந்த உலகத்துல வாழ முடியாம ஒன்னொன்னா இறக்க காரணம் இந்த தாய் தான். இவளுடைய ஏமாற்றம் அத்தனை வலிமையானது, இறைவனுக்கே சாபம் கொடுத்தது. இது எல்லாமே இந்த ஒரே ஒரு பெண்ணால நடந்தது தான். அவன் நினைச்சிருந்தா 100 குழந்தை பெத்துக்காம இருந்தா இந்த எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. இது எல்லாமே அவளே விருப்பத்தோடு செஞ்சது தான். தனக்கு கிடைக்கலன்னும் போது
அந்த கோபம் வலிமையா மாறி அந்த அத்தினாபுரமம் இருக்கிற இடம் தெரியாம அந்த நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு கூட இல்லாம மொத்தமா அழிய போனது இவளுடைய எண்ணங்கள் தான். வேணும் வேணுன்ற அந்த எண்ணம் தான் மொத்தமும் அழிய காரணமா இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.